அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தானவராகிய நம்முடைய இரட்சகர் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, இங்கே நாம் அவரை மட்டும் தனித்து கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதி செய்வதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு மாபெரும் அரிய பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை அருள் செய்திருக்கின்றார். நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம் அருகில் இருக்கின்றார். நம்முடைய பிரார்த்தனைகளை செவியேற்று பதிலளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நமக்கு வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் குழுமி இருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அங்கனம் உள்ள இந்த குர்ஆனிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துட்டு வரோம். 114 தொடங்கி சென்ற வாரம் நாம் 79 அந்நாசியாத் பறிப்பவர்கள் அப்படிங்கிற தலைப்பு உள்ள ஒரு சூறாவை முழுமையாக முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய சூறா 78 அந்நபா என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை தொடக்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூறா 78 அந்த நிகழ்வு அந்நபா அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி, அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்குது. அதனுடைய தலைப்பாக அல்ல அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் துவங்கும்போது அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்குகிறோம். அந்த வழிமுறையை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்படி இந்த சூறா துவங்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லப்படுது. மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். கடவுள் உண்மையில் மிகவும் நம்மீது அருள் கொண்டவராகவும் நம்மீது கருணை உள்ளவராகவும் இருக்கின்றார். அதை நாம் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய குறைவான வழிபாடு, நம்முடைய குறைவான நன்றி செலுத்துதல், நம்முடைய பாவகரமான செயல்கள், இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், நமக்கு அருளும் கிருபையும் செய்கிறாரு, கருணை புரிகிறார். அதனால தான் நாம் இன்றைக்கி ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையில் நம்முடைய இரட்சகர் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அப்போ இந்த சூறாத்தினுடைய துவக்கம் முதல் வசனம், அவர்கள் என்ன கேள்வி எழுப்புகின்றனர் அப்படின்னு தூங்குறார். மறுமையை குறித்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய எச்சரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த குர்ஆன் இருக்குது. அதை அவங்க கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, கேள்வி எழுப்புகிறாங்க. அந்த நிகழ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் விசாரணையை பற்றியும் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத பற்றியும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எதிர்நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி எழுப்புகிறாங்க. அவர்கள் என்ன கேள்வி எழுப்புகின்றனர், மகத்தான அந்த நிகழ்வு, நமக்கு ஒரு முடிவு காலம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை நாம் அங்கே பிறக்கிறோம், வாழ்கிறோம், மரணிக்கிறோம், அதோட நம்ம கதை முடிஞ்சிருது, இதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை, இறந்தவங்களை மீண்டும் உயிர் கொண்டு வருவதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று, உடல் அடக்கம் பண்ணிட்டோம்னா மண்ணோடு மண்ணாக மக்கி அவங்க எந்த சதையும் இல்லாமல் எலும்புகளாக இருந்து இன்னும் கொஞ்சம் காலம் கழிஞ்சிச்சின்னா அந்த எலும்புகள் கூட மக்கி மண்ணோடு மண் ஆனதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் அந்த துகள்களாக மக்கி போனதுக்கப்புறம் இன்னொரு
உயிர் கொடுத்து எழுப்புதல், உயிர் பெறுதல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நிராகரிக்கக்கூடியவங்க. கடவுளை நம்பிக்கை கொள்ளாதவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி நினைக்கிறாங்க, அதை பறைசாற்றுறாங்க, அந்த நினைப்பில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அதனால தான் என்னவாக இருக்குதுன்னா, இந்த மகத்தான நிகழ்வு ஒன்று இருக்குதே, அதை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. என்ன கேள்வி எழுப்புகிறாங்க? மகத்தான அந்த நிகழ்வு, அதை பற்றிய கேள்வி அவங்க எழுப்புகிறாங்க. இன்னும் அது என்ன கேள்வி நல்லா நமக்கு தெளிவாக சொல்கிறாரு. அவர்களால் தர்க்கித்து கொண்டிருக்கப்படுவது, ஒரு முடிவு இல்லாமல் தர்க்கித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. நாம் யார், எங்கே இருந்தோம், எங்கே வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம், நம்ம வாழக்கூடிய பூமி எவ்வளவு சின்ன ஒரு துகள், இந்த அண்ட சராசரத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்குது, நாம் ஏன் கடவுளை வழிபட வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவங்க தெரியாத நிலையில் என்ன செய்கிறாங்க, தர்க்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது உண்டா கிடையாதா, மறுமைங்கிறது இருக்கா இல்லையா, இப்படின்னா தர்க்கம் நிராகரிப்பாடு நடந்துகிட்டே இருக்குது. அது இல்லை அப்படி சொல்லக்கூடியவங்க தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. நம்மளை ஒரு நேர்வழிப்படுத்துவதற்காக இப்படிலாம் சொல்லி பயங்காட்டப்படுது. நமக்கு வேதம்னு ஒன்று இருக்குதுன்னா அது நம்முடைய முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டது. வரக்கூடிய மக்கள் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், ஒரு சாந்தமாக இந்த பூமி இருக்கணும், இந்த உலகம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கணும், கலகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னோருடைய ஏற்பாடுன்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது அல்லாஹ்வுடைய வேதம், படைச்சவருடைய வேதம்ங்கிறத அவங்க அறியாத நிலையில். அதனால் என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக தர்க்கம் நடக்குது. மறுமையை குறித்து தர்க்கம், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி அவங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னு தர்க்கமாக இருந்துகிட்ருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால குறைஞ்சபட்சம் நாம் பேசக்கூடிய ஒரு மொழி, நாம் எப்படி செயல்படுறோம், நம்ம ஏன் நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிட்டால் செயல்பட முடியாமல் போயிடுது, ஏன் நம்முடைய ஆரோக்கியம் ஒரே சீராக இருப்பதில்லை, சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும், சாப்பாடு இல்லைன்னா ஆரோக்கியத்தை இழந்துடுறோமே, அதே வாய் தானே, அதே குரல் தானே, ஏன் பேச முடியலை, ஏன் நடமாட முடியலை, ஏன் இயங்க முடியலை, வயசாகிட்டால் ஏன் நம்ம ஓஞ்சி போய்டுறோம், இப்படியெல்லாம் அவங்க என்ன செய்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. ஆரோக்கியமாக இருக்கும்போது, சராசரியாக இருக்கும் பொழுது இது மாதிரி கடவுளுடைய எதிர்ப்பில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, கேள்வி எழுப்புகின்றனர். மகத்தான அந்த நிகழ்வு அவர்களால் தர்க்கித்து கொண்டிருக்கப்படுவது, கடவுளை நம்பிக்கை இல்லாதனால என்ன செய்கிறாங்க, அவங்க அதை தர்க்கித்துக்கிட்டே இருக்கிறாங்க. மெய்யாகவே அவர்கள் கண்டுகொள்வார்கள். இது கடவுளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. உண்மையில் அவங்க அதை பார்ப்பாங்க. இந்த நிகழ்வு வரும்பொழுது தான் அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு நமக்கு போன வசனத்துலேயும் பார்த்தோம், போன சூறாவில், இதில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போது மெய்யாகவே அவர்கள் கண்டுகொள்வார்கள் அல்லாஹ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அது மிக நிச்சயமான உண்மை. அவர் தான் படைப்பாளர், நம்மளை படைச்சிருக்கிறாரு. அவர் படைத்த ஏராளமான வஸ்துக்கள் இருக்குது. ஒவ்வொன்றையும் அறிஞ்ச ஒருத்தராக இருக்கிறாரு, ஒவ்வொரு காலத்தையும் அறிஞ்ச ஒருத்தராக இருக்கிறாரு, ஒவ்வொன்றையும் நிர்ணயிச்சிருக்கிறாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி காலாவதியான தேதி காலம் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் அறிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு, இதனை அவர் கண்டுகொள்வார்கள். நாமளே ஒரு எவ்வளோ சாதாரணமாக ஒரு மண்ணாக இருந்து ஒரு உணவாக மாறி, உணவு ரத்தமாகி, ரத்தம் விந்துவாக மாறி, விந்து செலுத்தப்பட்டு ஒரு சிசுவாக மாறி, குழந்தையாக உருவெடுத்து இந்த உலகத்தில் நாம் வாலிபத்தை அடைஞ்சி, வயோதிகத்தை அடைந்து, மரணத்தை நாம் அடைகிறோம். இது எப்படி நிகழ்ந்ததுன்னா சொல்ல முடியுமா? நம்மளால் நாம் தான் செஞ்சோம்னு சொல்ல முடியாது. நம்மளால் செய்ய முடியாத இயலாத காலத்தில் கூட நாம் வாழ்ந்துருக்கிறோம். ஒரு குழந்தைய பருவத்தில் நம்ம தன்னால் போய் ஒரு தாயின் மடியில் போய் பால் குடிக்க முடியாது. நம்மளால் யாராவது தூக்கி வச்சு கொடுத்தா தான் உறிஞ்சி குடிக்க முடியும். நம்மளை மாதிரி மற்ற விலங்குகள் இல்லை. ஒரு ஆடோ மாடோ பிறந்து கீழே விழுந்துச்சுன்னா அதுவே ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தை எந்திக்க ஆரம்பிக்கும், தன் தாயின் மடியை தேடி போய் பால் குடிச்சிடும். அந்த அறிவு கூட நமக்கு வழங்கப்படவில்லை. குழந்தையாக இருந்தோம்னா யாராவது தூக்கி மடியில் வச்சு கொடுத்தா தான் மட்டும்தான் நம்ம உரியது கூட நம்மளை செய்கிறோம். கடவுள் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்றையும் உறிஞ்சா பால் வரும் எப்படி குழந்தைக்கு தெரியும்? தெரியாது. அப்போ அந்த மாதிரி நம்மளை வழி நடத்தியிருக்கிறாரு, செயல்படுத்தியிருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய கடவுள். நாம் நம்பி இருக்கிறோம். உண்மையாக இருக்கிற விஷயம். அதை வச்சு நாம் என்ன செய்கிறோன்னா, இப்படி நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் பொழுது, இருக்கும் பொழுது மிக நிச்சயமாக நமக்குன்னு ஒரு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, எழுப்புதல் இருக்குது, விசாரணை இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது அப்படிங்கிற முழு நம்பிக்கை நமக்கு இருக்குது.
ஏன்னா இந்த உலகத்திலே நம்மளால் இயலாத விஷயமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கடவுளாலேயே என்ன செய்யப்படுது, செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கிடையாது. மிக நிச்சயமாக நமக்கு தர்க்கமும் கிடையாது. அந்த நிகழ்வு நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்போது நம்பிக்கையற்ற அந்த மக்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அவர்கள் மெய்யாகவே கண்டுகொள்வார்கள், மிக நிச்சயமாக அவர்கள் கண்டுகொள்வார். அழுத்தி திரும்பவும் சொல்கிறார் இந்த வசனத்தை, மிக நிச்சயமாக அவர்கள் கண்டுகொள்வார்கள் அப்படின்னு நான் முடிச்சுட்டு அடுத்து தொடங்குறாரு 6வது வசனத்தில், வசிக்கத்தக்கதாக இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்குறார். நம்பாமல் இருக்கிற மறுமையை ஒரு நிகழ்வு வருது நம்ம சொல்கிறோம், இந்த பூமி வந்து துளுந்துண்டா நொறுங்கிருன்னு சொல்கிறோம், வாழ்வதற்கேற்ப இந்த பூமி இருக்காது, ஈர்ப்பு சக்தி இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது கனமான மலைகள் கூட பொதிகளாக எடையற்ற ஒரு பொதியாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நீ நம்பாமல் இருக்கிறிய, அப்போ வசிக்கத்தக்கதாக இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையான்னு நல்லா கேட்குறார். ஒரு பூமி தர இங்கே நம்ம வாழ்கிறோம், இங்கே தான் வசிக்கிறோம், நம்முடைய இருப்பிடம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நம்ம பயிர் செய்கிறோம், இங்கே தான் நம்ம உணவுகளை ஈட்டிக்கொள்கிறோம், இங்கே தான் நம்ம பணி செய்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு எல்லாம் ஏதுவாக ஆக்கியிருக்கின்றேன்னு சொல்கிறார். நான் அப்படி ஆக்கவில்லையா? ஏன் இந்த மாதிரி கிரகங்கள் நிறைய இருக்குதே நம்மளை சுற்றி, நமக்கு மேலே போயிட்டோம்னா செவ்வாய் கிரகம், அந்த கிரகம், நிலவு நிறைய சொல்லப்படுது இல்லை. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலவுக்கு தான் போகிறான் முதல்ல, அந்த நிலவில் போய் கால் பதிக்கிறான்னு சொல்கிறான். அங்கே அவனுடைய ஆக்டிவிட்டி பார்க்குறோம், நம்ம சீராக இந்த மாதிரி நடக்க முடியலை, ஒழுங்காக அங்கே படுக்க முடியாது, இது மாதிரி தான் சும்மா அப்படியே என்ன செய்யணும், காற்றுல மிதக்கிற மாதிரியே மிதந்துட்டுருக்கணும். அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். ஏன் இதே மாதிரியான ஒரு கிரகம் தான் அது. அங்கேயும் அல்ல வாழத்தக்கதாக ஆக்கவில்லை, அங்கே ஈர்ப்பு சக்தி இல்லை. அப்போ ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் நாம் இங்கே உட்கார்ந்துருக்குறோம், சீராக இருக்கிறோம். எவ்வளோ வேகமாக சுற்றினாலும் பூமி நாம் அசையாமல் ஒரே சீராக இருக்கிறோம். அது காரணம் அல்ல இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தியை வச்சு வாழக்கூடிய ஒரு வசிப்பிடமாக வச்சுருக்கிறார். அதுதான் இங்கே கேட்குறாரு, வசிக்கத்தக்கதாக இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா? யோசிப்பார், சிந்தி, நீனே உன்னால் செஞ்சுருக்க முடியுமா? ஏன் வேறு கிரகத்தில் போய் இந்த மாதிரி வாழ முடியுமா? முடியாது. அப்போ இதை அப்படியும் அதை இப்படியும் ஏன் அல்ல ஆக்கி வச்சுருக்கிறாரு? யோசிச்சேன்னா உனக்கு கடவுளுடைய நம்பிக்கை வரும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய செயல்பாடில் தான் இதெல்லாம் நிகழுது. அவருடைய செயல்பாடு மட்டும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே நம்மளால் நிகழாது அப்படிங்கிறத நீ புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த அறிவை தூண்டக்கூடியதாக அல்ல அந்த கேள்வியை கேட்குறார். எப்படி? வசிக்கத்தக்கதாக இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா? உண்மையில் நாம் வசிக்கத்தக்கதாக அந்த பூமி ஆக்கியிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம்ல, இந்த பூமி வசிக்கத்தக்கதாக இருந்தாலும் சில பூமி அதிர்ச்சி, பூகம்பம்னு சொல்கிறோம், அது ஆங்காங்கே ஏற்படுது. ஒட்டுமொத்த பூமிக்கும் ஏற்படக்கூடிய காலம் வேறு இருக்குது. அப்போ தான் அது துண்டு நொறுங்க போகுது. ஆனால் இது என்ன செய்கிறாரு, நமக்கு நினைவுபடுத்துவதற்காக நம்முடைய பாவங்களுக்கு சிறு சிறு தண்டனையாக பல தண்டனை நல்லா கொடுக்குறார். அதில் நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் ஒரு பகுதியில் இருந்தால் இன்னொரு பகுதியில் பூகம்பம் நடக்கும். இங்கே கேள்விப்படுவோம், ஜப்பானில் பூகம்பம், ஈராக்கில் பூகம்பம், மத்திய கிழக்கு நாடுகளில் பூகம்பம், அங்கே இவ்வளவு சேதம், இவ்வளோ உயிர் பலி, இவ்வளோ பேர் புதைஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. ஒரு எவ்வளோ நகரமாக இருந்ததெல்லாம் ஒரு ஆட்டினா அந்த நகரமே ஒட்டுமொத்த பில்டிங்கெல்லாம் என்ன செய்யும், டெமாலிஷ் ஆகி கீழே நொறுங்கி கீழே கிடக்கும். போகக்கூடிய பாதை பூரா காட்டுப்பாதையாக இருக்கும். காட்டுப்பாதையை போல் காட்சி அளிக்கும். சமீபத்தில் கூட நடந்துச்சு போன வருஷத்தில். இப்படி அந்த ஆட்டி வந்து அதை சேதங்கள் ஆகிறத பார்க்கத்தானே செய்கிறோம். வசிக்கத்தக்கதான இந்த பூமியை அல்ல அப்படி அதை ஆக்கினார். தண்டனையை வழங்குவதற்காக அல்லாஹ் சில காரியங்களை அங்கே செய்கிறாரு. அதை மற்ற மக்களுக்கு படிப்படியாக ஆக்குகின்றார். அந்த நிகழ்வு எங்கே நடந்தால் நாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, அவரை பற்றி பேச முடியாது, எதுவுமே நமக்கு வாய்ப்பு இருக்காது நன்மை செய்வதற்கு. எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்குறோம், நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும், சுதாரிச்சுக்கிடணும், கடவுளுக்கு சரணடையணும். இதுக்கு தான் அதான் அந்த வார்த்தையால் சொல்கிறார், வசிக்கத்தக்கதாக நம்ம ஆக்கவில்லையா? அதே விஷயத்தை வசிக்க முடியாததாக மல்ல ஆக்க வல்லமை உள்ள ஒருத்தராக இருக்கிறார். ஆங்காங்கே வெவ்வேறு நிகழ்வுகள் நடக்கும். எல்லாம் வல்லவர் அவருக்கு இருக்கிறாரு. அவர் ஃபஆலு லிமா யுரீத், நாடியதெல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் அவன் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக சில கேள்விகள் எல்லாம் கேட்குறான். கேட்டால் நல்ல கடவுளை பற்றி சிந்தனை உள்ளவன், அதை ஆராயக்கூடியவன், சத்தியத்தை தேடக்கூடியவன், எச்சரிக்கைக்கு அஞ்சக்கூடியவன் அதை யோசிப்பான். இந்த பூமியை எல்லாம் எப்படி வசிக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறார், நாம் எவ்வளோ வேகமாக நடக்கிறோம், எவ்வளோ வேகமாக பயணம் செய்கிறோம், எவ்வளோ நேரம் நாம் தூங்குகிறோம்,
எவ்வளோ நேரம் நம்ம அமர்ந்திருக்கிறோம், எவ்வளோ பணிகளை செய்கிறோம், எல்லாத்துக்குமே இந்த பூமி வாழத்தக்க ஒன்றதாக அல்லாஹ் ஆக்கி வச்சதுனால தான் செய்ய முடியுது. அது மட்டும் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நாம் மற்ற கிரகங்களில் நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய மனிதனை பார்க்குறோம். அவர் நடப்பதற்கே ரொம்ப சிரமப்படுறான், காலை தூக்கி தூக்கி வச்சுட்டு எவ்வளோ கஷ்டங்க. ஆக இது போன்ற சிந்தனைக்குரிய கேள்விகளெல்லாம் நமக்கு கேட்டு என்ன செய்கிறாரு, நம்மளை சீர்திருந்துவதற்கு இந்த வாசகங்களை வச்சுருக்கிறாரு. ஆக இந்த 6வது வசனம், வசிக்கத்தக்கதாக இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையாங்கிற ஒரு கேள்வியில் அத்தனை சிந்தனைகள் இருக்குது. அதை சிந்திக்கக்கூடிய மக்களாக அல்ல நம்ம ஆக்கி வச்சு நமக்கு வழிகாட்டி, நம்முடைய பாதையை சீராக்கி வழிகாட்டி நம்மை மீட்டுக்கொள்ள அல்லாஹ் அருளும் கிருபை செய்வராக என கூறியவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்வோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி வழிபடக்கூடிய சரணந்தர்களாக இருக்கின்றோம். அத்தகைய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கின்றார், நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கின்றார், நமக்கு வழிகாட்டுகின்றார், நம்மை அருகிலிருந்து கவனித்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு வழங்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார், குறிப்பாக நம்மை மன்னிக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாபெரும் அரிய வாய்ப்பு அவர் வழங்கியதாக இருக்கின்றது. அவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிறத நாம் நம்முடைய வேதத்தை கொண்டும் நம்முடைய வாழ்விலும் அறிந்திருக்கின்றோம். அத்தகைய மகத்தான இரட்சகருடைய வார்த்தைகளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வோம். சூரா 78 வசனம் 7. மேலும் மலைகளை நிலைப்படுத்திகளாக. முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னார்? பூமியை பற்றி சொன்னார். வசிக்கத்தக்கதாக இந்த பூமியை நாம் ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு, மேலும் மலைகளை நிலைப்படுத்திகளாக அப்படின்னு சொல்கிறார். மலையெல்லாம் நிலைப்படுத்தியாக ஆங்காங்கு அப்படியே மலையை வச்சு இந்த பூமிக்கு ஒரு முளைகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறாரு. மலை மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக கனமான ஒன்றா இருக்குது. அதெல்லாம் நிலைப்படுத்திகளாக இல்லாமல் ஒரு ஆணி வேறு மாதிரி சொருவாமல் பூமி இருந்துச்சு சொன்னால் என்ன செய்யும்? அது சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு கல் வைக்கிறோம், கல்லுக்கு மேலே இன்னொரு கல் வச்சா என்ன ஆகும்? எப்போவாது பேலன்ஸ் தவறும்போது என்ன செய்யும்? கொஞ்சம் காற்றடிக்கும் போதோ வெவ்வேறு விஷயங்கள் நடக்கும் பொழுதோ என்ன செய்யும்? லேசான அதிர்வு நம்ம இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் கல் கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டிடம் நம்ம இங்கே வாசிக்கிற அந்த பில்டிங்கில் அடுத்த ஒரு பில்டிங் உடைக்கப்படுது. உடைக்கப்படும் பொழுது அங்கே ஜேசிபி வச்சு அங்கே இடிப்பாங்க. அங்கே டங்கு இடிக்கும் போது நமக்கு அதிர்வு இங்கே கேட்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி அதிர்வு இருக்கும்போது ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் இருந்தால் என்ன ஆகும்? கீழே தான் விழும். அது மாதிரிலாம் நிகழாமல் இருப்பதற்கு அல்ல என்ன செய்ய மலைகளை முளைகளாக ஆக்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அதனுடைய ஆணி வேர் ஊன்றி உள்ள வரைக்கும் இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு மலையை பெருசாக பார்க்குறோமோ அது அளவுக்கு கீழே அதனுடைய பாறைகள் இருக்கும். அப்போ தான் நிலைப்படுத்திகளாக அது இருக்க முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறார் அந்த விஷயத்தை, மலைகளை நிலைகளாக அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இல்லைன்னா நிச்சயம் பெறணும். எவ்வளோ மலையடி வாரங்களில் மக்கள் வாழ்கிறாங்க, குன்றுகளில் மக்கள் வாழ்கிறாங்க, மலைகளையே குடைந்து வீடுகளாக வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்க்க தான் செய்கிறோம் வலைதளங்களில். அப்படி அந்த முளைகளாக இருக்கிறதுனால தான் மனிதனை வசிக்க முடியுது, வாழ முடியுது. அது முளைகளாக இல்லைன்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது, நெருங்க முடியாது, எப்பவும் அருகில் போக முடியாது. அப்படிப்பட்ட மலைகளை அல்லாஹ் முளைகளாக ஆக்கி வைத்திருக்கின்றார். பூமியை மட்டும் இல்லாமல் அதில் பூமியில் இருக்கக்கூடிய மலைகளையும் முளைகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். அதனால தான் நாம் வாழ்ந்து வசித்து கொண்டிருக்கிறோம். அந்த மலைகளால் நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அந்த மலைகளை உடைச்சி அதனுடைய கற்களை பயன்படுத்தக்கூடிய நாம் இருக்கிறோம். வீடுகள் கட்டுவதற்கு, நாம் வாழ்வதற்கு ஒரு வீடு கட்டணும்னா நமக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய கற்களாக அது இருக்குது நம்மளுக்கு. இன்னும் அந்த கற்களை பொடி கற்களாகி ஜல்லி கற்களாக்கி சாலைகள் அமைத்து கொள்கிறாங்க. இன்னும் அந்த ஜல்லிகளே பல வகை இருக்குது, சைஸை பொறுத்து. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி மிஷின் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய பாறங்களை போட்டாக்கா என்ன சைஸில் வேணும் அப்படின்னா 2 இன்ச்சு சைஸில் வேணும், 2 இன்ச்சில் மட்டும்தான் அது வெளியே கொண்டு உடைச்சி தள்ளும்.
ஒரு இன்ச்சில் வேணுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அது. ஒரு சாலையை போடும் பொழுது வெறுமனே ஒரே மாதிரி ஜல்லி சீராக போட மாட்டாங்க. முதல்ல அடியில் வந்து பெரிய கல்லை போடுவாங்க. அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. அதெல்லாம் நிரப்பப்பட்டு அதுக்கு மேலே சின்ன கல்லை நிரப்புவாங்க. அதுக்கு அடுத்த ஆஃப் சைஸில் 3வது தான் சிப்சம்லாம் போடப்பட்டு தார் ஊற்றப்பட்டு ஃபினிஷிங் செய்யப்படுது. அப்படின்னா தான் அந்த ரோடாக இருக்கும். எல்லா கல்லையும் கச்சாமச்சான்னு போட்டோம்னா ரோடாக இருக்காது. எல்லாத்துக்கும் சிஸ்டமேட்டிக் இல்லை. வீடு கட்டணும், அஸ்திவாரம் கட்டணும். அந்த அஸ்திவாரம் எப்படி போடுவாங்க? பாறாங்கல்களை வச்சு கம்பு நூல் கட்டி சமமான முறையில் நிற்கிதா அப்படிங்கிறத பார்த்து அஸ்திவாரம் கட்டி அப்புறம் பூச்சோலை பண்ணி தான் மேலே செங்கலை நமக்கு அடுக்க தொடங்குவாங்க. இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சூட்சுமங்கள் இருக்குது. அதை செஞ்சால் தான் அப்படி நடக்கும். அதுக்கு என்ன தேவைப்படுது? இந்த மலைகள் தேவைப்படுது. மலைகளை பலவிதமான பயன்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் சிப்சம் கல்லை விட இன்னும் மணல் தேவைப்படுது அதிகமாக வீடு கட்டுவதற்கு. மணல் எங்கேயுமே எடுக்கிறதுக்கு முடியலைன்னா என்ன? அரசாங்கம் தடை போட்டு வச்சுருக்கிறாங்க. நிறைய ஆற்று மணல் எடுக்கிறதுனால தண்ணீரை வந்து சேமிக்க முடியலை, தண்ணீரை வந்து பாதுகாக்க முடியலை, தண்ணீரை வந்து கெட்டு போகிற நிலைமைக்கு போயிடுது. மேலே வந்து சரல் மணி இல்லாதனால இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால நினச்சினா மண் எடுக்கிறத தடுக்கிறாங்க. அப்போது மண் தேவைப்பட்ட என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான்? அந்த மலைகளில் உள்ள கற்களை உடைக்கிற மாதிரி, சிப்சத்தை உடைக்கிற மாதிரி, சிப்சத்துலேருந்து இன்னும் சின்னதாக துகளாக்கக்கூடிய மாவு மாதிரி ஆக்கக்கூடிய மண் போல் அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அப்போ அந்த கல்லையே ஒரு பாறாங்களை போட்டோம்னா மணலாகி கொடுத்துரும் மூட்டை முட்டையாக. ஆற்று மணல் தேவையில்லை, இந்த மணலில் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி. என்ன வித்தியாசம் இருக்கும் ஆற்று மணலுக்கும் இதுக்கும்? வீடு கட்ட ஃபினிஷிங் வித்தியாசம் இருக்கும், அல்லது அதனுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஒரு சாதாரண மணல் வெப்பப்பட்டால் குளிர்ந்துடும். இந்த மாதிரியான சிமெண்ட் சொல்லுவோம், சாண்டு. ஆக்சுவலாக சாண்டு அப்படின்னா மவுண்டன்லேருந்து எடுக்கக்கூடிய மண் தான் சாண்டு. சாண்டுனா மண், எம்முன்னா மவுண்டன் மண், மலை மண் அப்படிங்கிறது தான் சாண்ட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லப்படுது. அப்போ அந்த மணல் கூட அந்த மலையிலேருந்து எடுத்துக்கொள்கிறாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு. அதனால தான் நிறைய பில்டிங்கெல்லாம் சூட ஏன் காரணம் இருக்கிறதுனா அந்த சிமெண்டோட கலந்து இந்த மணல் கலக்கிறதுனால தான். மலை மண் சாண்டு கலக்குனா அது ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அங்கே தான் எவாப்ரேட் விடும், கன்வெர்ட் ஆகாது. அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஸோ மலையை பற்றி எல்லாம் சொல்லும்போது மலை நிலைப்படுத்திகளை ஆக்கி வச்சுருக்கிறாரு. இந்த நிலைப்படுத்திகளிலேருந்து நாம் என்ன செய்கிறோம்? அந்த மலையில் இருந்து மக்கள் பயன் பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இதெல்லாம் கடவுள் நமக்கு சொல்ல, நீங்கள் வாழ்வதற்கு எப்போ நான் அமைச்சு வச்சுருக்கிறேங்கிறார். அப்போ அதை பற்றி சிந்திங்க. கடவுள் இல்லைன்னு சொன்ன அன்றைக்கி இந்த மாதிரி பிரம்மாண்டமான மலையை அமைக்க முடியுமா? அதை ஆணி வேறு மாதிரி முளைகளாக செய்ய முடியுமா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கும்போது அது விழுந்துடாது இருக்கும் பொருட்டு எவ்வளவு செட்டப்பாக அசையாமல் வச்சுருக்கிறாரு. அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ பயன்பெறுறீங்க? வெறும் மனித சக்தியால் இதெல்லாம் செய்ய முடியுமாங்கிற கேள்வியை தான் அல்லாஹ் அங்கே வைக்கிறார். மலைகளை முளைகளாக, மலைகளை நிலைப்படுத்திகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறாரு. உங்களை நாம் ஒருவருக்கு மற்றொருவரை ஜோடிகளாக படைத்தோம். மனித வர்க்கத்திற்கு, ஆண் வர்க்கத்திற்கு பெண் வர்க்கங்களை ஜோடிகளாக அல்லாஹ் படைச்சிருக்கேன்னு சொல்கிறார். ஏன்? நீங்கள் அமைதி பெறுவதற்காக நம்ம 30 அத்தியாயத்தை வசனம் பார்க்கலாம். அவர்களிலிருந்து நீங்கள் அமைதி பெறுவதற்காக பலவிதமான வேலைகள், பணிகள், பிரச்சனைகள், வெளியில் நமக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னால் ஒரு ஆறுதலுக்கு தான் அந்த மனைவி. அவர்களிருந்து ஒரு அன்பான வரவேற்பு, ஒரு அன்பான கவனிப்பு, ஒரு அன்பான ஒரு பரிமாற்றம், இதெல்லாம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு சாந்தத்தை அவன் அடைகின்றான். ஒரு பாதி வாழ்க்கை பகலில் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் ஒரு இல்லறம் வந்தால் ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை திரும்பவும் தொடங்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி எல்லாம் வச்சுருக்கிறார். பகலில் ஒரு துன்பமாக இருந்தால் இரவு நம்ம இன்பமாக இருப்போம், வேலையை முடிச்சுட்டு வந்தால். அதுக்கெல்லாம் ஜோடிகளை நமக்கு படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். உங்களை நாம் ஒருவருக்கு மற்றொருவரை ஜோடிகளாக படைத்தோம். அந்த ஜோடியை கொண்டு நாம் மகிழ்ச்சியை அடைந்து கொள்வதற்காக. இப்படி அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை செஞ்சுருக்கிறாரு. அப்படி நினச்சிப்பார். வெறும் ஆண் வர்க்கம் மட்டும் இருந்துட்டா அது முதல்ல மனித பெருக்கமே நடக்காத. வெறும் ஆண் மக்கள் மட்டும் இருந்து எப்படி நடக்கும்? பெருக்கம் நடக்கும். ஆணும் பெண்ணும் கலந்துருந்தால் தான் இனப்பெருக்கமே நடக்கும். எல்லா ஜோடிகள்லையுமே சரி, ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் எறும்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா ஜோடியை படித்து வச்சுருக்கிறேன். இந்த ஜோடிகள் இருப்பதனால தான் இனப்பெருக்கங்கள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பிட்ட ஒரு வகை இருந்தால் இனப்பெருக்கத்துக்கு வேலை இல்லை. இருக்கிறவங்க அழிஞ்சிட்டா காலம் முடிஞ்சிடும். அப்படி எல்லாம் வைக்கல. அப்போ அதில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எது? நாம்
ஒருவருக்கு மற்றொருவரை ஜோடிகளாக படைத்தோம். எல்லா இனத்துக்கும் ஒரு ஜோடி இருக்குது. அடுத்து சொல்கிறார், நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக தூக்கத்தை நாம் படைத்தோம் அப்படிங்கிறார். நமக்கு களைப்பு, ரெஸ்ட் எப்போவுமே தேவைப்படுது. நம்மளுக்கு ஒரு மனிதன் வேலை செய்கிறான்னு சொன்னால் எப்பவும் ஒரு வேலை செஞ்சு இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் வேலை செய்ய நமக்கே டயர்ட் ஆகுது இல்லை, நிற்கிறோம். எவ்வளோ நிற்க முடியும் வேலை? ஒரு நின்றுட்டு வேலை செய்கிறா இருந்தால் ஒரு 1 hour 1 hour நிற்க முடியும் நம்ம சக்தியை பொறுத்து. அப்புறம் எப்படா உட்காரோமான்னு நமக்கு தோணும். உட்காந்து அந்த ஓய்வு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம தொடங்குவோம் அந்த வேலையை. ஆக ஓய்வு எடுப்பதுங்கிறது நம்முடைய மனித இனத்திற்கு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அதை நம்ம செய்கிறோம். அந்த ஓய்வு இதெல்லாம் இல்லாமல் முழிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தூக்கமும் தேவைப்படுது இல்லையா? நம்ம 15 மணி நேரம், 16 மணி நேரம், 18 வேலையை பொறுத்து 12 மணி நேரம் அல்லது கொஞ்சம் குறைவாக, சில பேருக்கு தூக்கம் அதிகமாக இருக்கும், முழிச்சிருக்கிறது குறைவாக இருக்கும், சில பேருக்கு முழிக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 18 hours டியூட்டி இருப்பான். நாங்களாம் பார்த்துருக்கோம் அரபு நாடுகளில் 18 hours டியூட்டி பார்த்துருக்குறோம். குறைவாக தான் நமக்கு தூக்கம் இருக்கும். 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் ஒன்றா கிடைக்காது. நைட்டில் ஒரு 4 hour, டேயில் ஒரு 2 hour, அப்படி தான் பிரித்து கிடைக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக தூக்கத்தை நாம் படைத்தோங்கிற படைப்பாக இருக்குது. முழிச்சிட்டு இருக்கிறது ஒரு படைப்பு தான், தூங்கி கொண்டிருப்பது ஒரு படைப்பு தான். ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு படைப்பாக இருக்கின்றது. அப்படி அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறார். அது மட்டும் படைக்கலன்னு சொன்னால் உன்னால் வாழ முடியாது. அதை சிந்திச்சுப்பார், யோசிச்சுப்பார். அதன் பிறகு உன்னால் நம்பிக்கை கொள்ள முடியும். மறுமை நிகழ்வு சொல்கிறாருல, இல்லை ஆரம்பத்தில் அந்த நிகழ்வை பற்றி சொல்கிறாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெவ்வேறு சூறாக்களில் வர்ணிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நிகழும்னா கடவுளுடைய வல்லமையை பாரு. உனக்கு தூக்கத்தை படைச்சிருக்கிறாரு, ஜோடியை படைச்சிருக்கிறாரு, மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கிறாரு, பூமியை வசிக்கத்தக்கதாக ஆக்கியிருக்கிறாரு. இரவானது ஒரு மறைப்பாக நாம் ஆக்கினோங்கிறார். வெறும் பளிச்சுன்னு வெட்டு வெளிச்சமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வீடை பூட்டிட்டு தூங்குற வாய்ப்பு கிடையாது. எல்லோரும் ஜன்னல் இல்லாத வீடு கிடையாது, ஒளி இல்லாத இருள் எல்லாத்துக்கும் கிடையாது. குகையில் வாசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இல்லை. எல்லா செட்டமும் கலந்து தான் இருக்கும். பகலுக்கும் இரவுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம வீடுகளை அமைச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போது அந்த இடத்துல இருளாக இருந்தால் தான் தூங்க நமக்கு நல்லா முடியும். நம்மளால் இருளில்னா தூங்குறது கஷ்டமாக நம்மளுக்கு. வெளிச்சத்தில் முழிச்சிடறோம்ல. எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் சூரிய ஒளி வந்த உடனே ஏன் முழிக்கிறோம்? காலையிலேயே அந்த 6 மணிக்கு சூரியன் தொலைக்க ஒரு 1/2 மணி நேரம் தான் பளிச்சுன்னு வெயில் வரும்போது நம்மளால் முழிச்சிடுறோம். ஏன்? அந்த வெளிச்சம் நம்மளை தூங்கக்கூடாது நம்மளை. அதே 6 மணிக்கு உதிக்காத சூரியன் 9 மணி வரைக்கும் ஒரு மழை காலமாக இருந்து இருளாகவே இருந்து ஒரு 10 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா நம்மளுடைய தூக்கம் நீட்டிகிட்டு இருக்கும். அந்த அலாரம் வைக்கலன்னா நம்மளோட தூக்கம் நீட்டிடும். அலாரம் வைக்காமல் எந்திக்கிறது எப்போன்னா சூரிய உதயத்தில் தான். நம்ம வெளிச்சமாக இருந்தால் நம்ம ஓய்வெடுப்பது குறைவாயிடும், முடியாது. ஆக நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக தூக்கத்தை நாம் படைத்தோம். அல்லாஹ் படைச்சிருக்கிறார். தூக்கத்தை படைக்கலன்னு சொன்னால் நாம் அதை அனுபவிக்கவே முடியாது. எவ்வளோ ராகத்தாக இருக்குது, எவ்வளோ சுகமாக இருக்குது, எவ்வளோ வேலை களைப்பு பண்ணாலும் ஒரு தூக்கத்துக்கு பிறகு எந்த களைப்பாவது இருக்குதா? எவ்வளோ இதமாக இருக்குது. அதெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறார், நமக்கு அற்கொடையாக வழங்கியிருக்கிறார் மனிதனத்துக்கு அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஒன்றையும் சொல்லித்தரார், கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. சும்மா வெறுமனை படைச்சி விடலை, எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காருங்கிறாரு. அப்போது அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவர் நினச்சி பார்க்க வேண்டாமா? அவர் அருளை தேட வேண்டாமா? அவருடைய மன்னிப்பை பெற வேண்டாமா? அப்படிங்கிற வாழ்க்கை நமக்கு போயிட்டுருக்கணும். அவநம்பிக்கையோட வாழ்கிறாங்களே அந்த நம்பிக்கையற்றவங்க, அவங்களமா நாம் இருக்கக்கூடாது. நமக்கு திரும்ப திரும்ப இந்த வசனங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறோம். வெவ்வேறு கோணங்களில் நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுறார். நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக தூக்கத்தை நாம் படைத்தோம். நாம் மட்டும் படைக்கலைன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாது. இரவானதை ஒரு மறைப்பாக நாம் ஆக்கினோம். அல்லாஹ் தான் ஆக்கியிருக்கிறார். இரவு இருந்துகிட்டே தான் இருக்குது, அது மறைப்பாக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கிறார். நாம் இந்த பக்கம் வந்துட்டோம்னா அது மறைப்பா, அது ஆகுது. சூரியனுக்கு எதிர் திசையில் நம்மளை மறைச்சி வச்சுருக்கிற இந்த இடத்த வைக்கிறார் அல்லாஹ். சூரியன் நமக்கு எதிரில் இருக்குது, இரவு நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த பூமியினுடைய ஒரு மறுபகுதியிலே அரைப்பகுதி பகல், அரைப்பகுதி இரவு. அந்த பகல் இடத்துல சூரியன் இருக்குதுன்னா இந்த மறைவான அரைப்பகுதி நாம் இங்கே இருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்லும்போது இரவானதை ஒரு மறைப்பாக நாம் ஆக்கினோங்கிறார். அப்படி வடிவமைச்சிருக்கார் பூமியை வட்டமாட்டு. இதே வேறு மாதிரி சதுரமாக இருந்தாலோ வேறு நீளமாக இருந்தாலோ எல்லாம் ஒரே டைப் ஆகிடும். பகலும் இரவும் நிலச்சி போயிடும். இரவும் பகல் நிலச்சி இருந்துச்சின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ரொம்ப துன்பமாகிடும். நம்ம அனுபவிக்கல, தெரியல, சிந்திச்சு பார்க்கணும், அவ்வளோதான். தொடர் மழையாக இருந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தொடர் இருட்டாக இருந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ சில காலம் அனுப்பி தானே செய்கிறோம். வெயிலே இல்லை, துணி துவைக்க முடியாது. ஈரமாக இருக்கக்கூடிய வீடுகள் இந்த வெப்பங்கள் இல்லாதனால காயாது, கெட்ட வாடை தொடங்கிடும்.
குறைவாக ஆடை வச்சுருக்கிறவங்களுக்கு துவைக்க முடியாதனால கஷ்டமாக இருக்கும், வேலைக்கு போக முடியாது. அல்லது புது ஆடை வாங்கி தான் வேலைக்கு போகணும் நிலமை உண்டாகும். அழுக்காடையை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போக முடியாது. நம்மளை சுற்றி பல பேர் வேலை செய்வாங்க. நம்மளை பார்த்தா மூக்கு சுளிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம கிட்டக்க இருந்தால் ஒருத்தர் விரும்பணும்ல. நம்ம கிட்டக்க வரும்போது ஒருத்தவங்க சாக்ஸ் தான் அடிச்சிச்சின்னா ஏன்டா வந்தால் நம்ம நிரப்பமா இல்லையா? ஒரு நிறுவனம், ஒரு ஆஃபீஸ் இருக்குது, மூடப்பட்ட ஆஃபீஸு, ஏசி வச்சுருக்கிற ஆஃபீஸு, அப்படி மூடி தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு கெட்ட வாடை உள்ள ஒரு சாக்ஸை போட்டு ஒருத்தன் உள்ளே வந்தான்னா அந்த வாடை இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ அவனுடைய வருகையோ அவன் அருகில் இருப்பதை யாரும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு வார காலமாக வெயில் இல்லை, ஒரு வார காலமாக தொடர் மழை, வேலைக்கு போய் ஆகணும். ஏன்னா அந்த வேலை செய்யக்கூடிய வேலை தான், உள்ளே உட்காந்து செய்கிற வேலை, அழகு செய்யக்கூடிய வெளி வேலை இல்லை. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் துணியை துவைக்க முடியல, கொள்ள முடியல, பழைய பொருளை போட்டு போனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா இல்லையா? இது அல்ல அப்போ எப்படி அமைச்சிருக்காரு பாரு, அது எவ்வளோ பெரிய அற்புடையாக இருக்குது. இரவும் பகலும் மாறி மாறி வர்றது, வெயிலும் இரவும் மாறி வருது, வெளிச்சமும் இருளும் மாறி வருது. அந்த இரவி அவர் ஒரு மறைப்பாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புடையாக இருக்குது. எப்போது நம்ம அதை யோசிக்கிறோமா? அல்லாஹ் உண்மையிலே மகத்தானவர், நமக்கு நிறைய அருளும் கிருபை செஞ்சுருக்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம பேசும்போது சிந்தனை வரும், சும்மா இருந்த சிந்தனை வராது. எப்போவுமே நம்ம அல்லாஹ் புகழக்கூடிய அடியாராக இருந்துகிட்ருக்கணும், அவருடைய மன்னிப்பை பெறணும். ஆக பகலானதை வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக இரவானதை ஒரு மறைப்பாக நாம் ஆக்கினோம். மேலும் பகலானதை வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக ஒளியாக வெளிச்சமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது 11 சொல்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்து நிறையா பிரபஞ்சங்களை பற்றி 7 பிரபஞ்சங்களை உங்களுக்கு மேல் நாம் நிர்மாணித்தோம். பிரகாசமானது விளக்கை நாம் படைத்தோம். மேகங்களிலிருந்து ஊற்றப்படுகின்ற தண்ணீரை நாம் இறக்கி அனுப்பினோம். அதனை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் முளைப்பிப்பதற்காக மேலும் பல்வேறு பல தோட்டங்களையும் தீர்மானத்தின் நாளானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு தீர்மானத்தின் நாள் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு 17 வருது. நம்ம இன்ஷா அல்லாஹ் 11ஓட நம்ம இந்த வசனத்தை பார்த்துக்கிறோம். தொடர்ச்சி அடுத்த வாரங்கள் நம்ம 12லேருந்து பார்ப்போம். ஆக கடவுளுக்கு நன்றி செலுவதற்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன அந்த காரணங்கள் மிகவும் சரியானதாக உண்மையானதாக இருக்குது. அப்படி நாம் நம்முடைய இரட்சகரை தொடர்ச்சியாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்து அவரை சார்ந்திருந்து அவரை மட்டும் வழிபட்டு இந்த வாழ்விலும் மறுவாழ்விலும் நல்லதை நாம் பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக நான் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமரை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாவுக்கே. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா.